ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை ஸ்டைல் தக்காளி சட்னியில் இந்த ஒரு பொருள் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்ம சட்னி வந்து கொஞ்சம் குவான்டிட்டி நமக்கு அதிகமாகவும் வந்து கிடைக்கும். பட் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராகவே வந்து இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உளுந்தம்பருப்பு வரமிளகா போட்டு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், தக்காளி 2 எடுத்திருக்கேன், 2 வெள்ளைப்பூடு, இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க, புளி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னி வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு ஒரு பொருள் நான் வந்து சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்துட்டு சின்ன சின்ன பீஸ் தான் வந்து கட் பண்ணிட்டு அதையும் வந்து இந்த சட்னியில் வந்து சேர்க்க போகிறோம். இப்போ நமக்கு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து கம்மியா இருக்கு, பட் சட்னி நமக்கு வந்து நிறைய வேணும், இல்ல 2-3 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி தேங்காய் வந்து அதுல கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாவே வந்து கிடைக்கும். பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். கடைசியா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா ஆறுனப்புறம் நீங்க வந்து மிக்சி ஜார்ல வந்து போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய குவான்டிட்டியில உங்களுக்கு வந்து சட்னியும் வந்து கிடைக்கும். பிளஸ் வந்து ரொம்பவே வந்து டேஸ்டாகவும் இருக்கும். இது வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கும். இது வந்து மதுரையில எல்லாருமே இது வந்து செய்வாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு